கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களெல்லாம் தெரியும் 2026 தேர்தல் நடக்க இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா 4 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இந்த தேர்தலையாவது உங்களுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில பல்வேறு புதிய கட்சிகள் வந்தனால எங்களால் ஒதுக்க முடியல. அப்படினால பழைய கூட்டணி கட்சிகள்லாம் நிதானமாக கண்டமான பல்வேறு கருத்துக்கள் கூட வச்சிருக்காங்க. இதனொட்டி நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்திருக்கீங்க. திமுக கூட்டணியில் தற்போது நீங்க இருக்கீங்களா, இல்லை அதுல இருந்து வெளியேற்றீங்க? நான் என்றைக்கும் போது திமுக காரன் தான். கலைஞர் சொல்லுவார், உள்ளூர் கோபதாளத்தால தான் தம்பிகள் அங்கிட்டு மாறி இருப்பாங்கன்னா, எந்த காலத்திலும் தேசிய கட்சிக்கோ அல்லது வகுப்பாத கட்சிக்கோ ஜாதிய கட்சிக்கோ போனதில்லை. நான் பிறவி திமுக காரன், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. உள்ளூர் கோபதாபத்தால் நாங்கள் அண்ணா திமுக அதுன்னு திராவிட இயக்கத்துக்குள்ள இருந்திருக்குமே தவிர இல்லை. அதனால அண்ணா சொன்னது மாதிரி பதவி என்பது நம்ம மேலே போட்டிருக்கிற துண்டு, கொள்கை என்பது நாம் இடுப்பில் கட்டுக்கிற வேஷ்டின்னு சொன்னார். நான் கலைஞருடைய முரசொலியை படித்து தான் அரசியல் களத்துக்கு வந்தேன். திராவிட இயக்கத்திலே கலைஞருடைய எழுத்தை படித்து பெரியாரை அறிந்தேன், அண்ணாவை அறிந்தேன், சமூக நீதியை கற்றேன், மாநில சுயாட்சியை தெரிந்தேன், மார்க்ஸை அறிந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் கலைஞருடைய எழுத்து தான். பொது வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கணும், எளிமையா இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா இருக்கணுமா, மானமிகுவா இருக்கணுமான்னு கேட்டா மானமிகு பசும்பொன் பாண்டியன் தான் எனக்கு பெரிதும் விரும்பும். மாண்புமிகு எதுக்கு பயன்படும் என்று சொன்னால், நம்ம ஏற்றுக்கொண்டக்கூடிய கொள்கைகளை அதை மக்களுக்கு அமுல்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் வேண்டும் என்று அண்ணா கூறியது போன்று வந்தோம். பெரியாருடைய சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணா முதலமைச்சராக வந்தனால தான் செல்லுபடியாக முடிஞ்சு. நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க முடிந்தது. கலைஞர் அவர்கள் 1929 பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டார். 1989 கலைஞர் அதை நிறைவேற்றினார். அதிகாரம் வேண்டும், அதுக்காக தான் அதிகாரத்தை விரும்புகிறோம். தன்பண்டு தன் பிள்ளை வாழ்க்கிறதுக்காக இல்லை. உறவு நடுத்தர குடும்பத்தில் நம்மெல்லாம் பிறந்து வளர்ந்தாலும் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன். ஒரு அடிப்படை தேவைகள் இருக்கிற மனிதனுக்கு தேவைகள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிட, அந்த மூன்றுக்கும் போதுமான வச்சு தான் வாழ்கிறோம். அதனால் எனக்கு அதிக பேராசையெல்லாம் அரசியலை வச்சு இது வரைக்கும் சல்லி நயா பைசா நம்ம சம்பாதிச்சல விரும்பாத ஆள் நம்ம. ஆனால் என்ன, குரலற்றவரின் குரலாக, ஜனநாயகத்தின் குரலாக, உரிமை குரலாக ஒலித்து கொண்டே இருக்கிறேன் தமிழக அரசியல் களத்தில். அதனால உனக்கு என்ன லாபம்ன்றீங்களா? அதான் இந்த தடவை சீட்டு கிடைக்கல. ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்ல வேண்டும். இதான் நம்ம. இப்போ வேற ஒன்றும் நான் பதவியில் அரசியலில் கட்சி மாறி போய் வந்ததெல்லாம் காரணம் நான் எம்எல்ஏ ஆகியலாம் போல. இவருக்கு பின்னாடி போனால் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு தெரியும். ஆனால் கொள்கை இருக்கு அவர் பின்னாடி. கொள்கைக்காக போயிருப்போம். கொள்கையை வேகமாக சொல்லுவாங்கன்னு போயிருப்பான். நான்லாம் கிட்டத்தட்ட 30 முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன் திமுக இருக்கும்போது. இப்போ இந்த கதைக்கு வருவோம். 2019 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எனது தலைமையிலான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்களா, நாங்கள் ஆதரிக்கல. பெரிய கூட்டணி கட்சி, பெரிய தோழமை கட்சி, பெரிய கட்சிலாம் இருக்கு. நான் கொரோனா நிவாரண நிதி, என்னுடைய பையன்கள் திருமணத்திற்கு வைத்திருந்து சேர்த்து வச்ச செலவை தளபதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டாரு. நிதி நெருக்கடியில் இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி சர்க்கார் 5 லட்சம் ரூபா கடனில் விட்டு போயிருக்கான், 5 லட்சம் கோடி கடனில் விட்டு போயிருக்கான். நம்ம கொடுப்போம்னு சொல்லி தம்பி உதயநிதி கிட்ட அடுத்த
இளைய தலைமுறைக்கு அவர் வர்றாருன்றக்காக 10 லட்ச ரூபாய் குடும்பத்தின் சார்பாக கொண்டு போய் இந்த அரசுக்கு உற்சாகப்படுத்தணும். நாங்களா இருக்கிறோம், சாமானியர்கள் இருக்கிறோம் தான் உற்சாகப்படுத்தணும். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக சில பேர் என்ன பெரிய கோடான கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கமா, சாதாரண சாமானியர்களால் உருவாக்கப்பட்டதுதான் திமுக. சாதாரண ஒரு நெசவு தொழிலாளி நடராஜனுடைய மகன் தான் அண்ணா. தெருவிளக்குல படிச்சு வந்தவர் தான் அண்ணா. அவர் ஆரம்பிச்ச இயக்கம் டி.எம். நாயரும் சர்பிடி தியாகராயரும் நடேச முதலியாரும் ஆரம்பித்த திராவிட சங்கம், நீதி கட்சி அண்ணாவால் உருவாக்கப்பட்டு, சாதாரண சாமானியமான கலைஞரால் இந்த கட்சி உருவாக்கப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய இயக்கமாக திராவிட இயக்கம் வந்திருக்கு. அதனால் நாங்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறதுக்காக தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். யாருக்கும் ஒத்தடிமையாக இருக்க முடியாது. மனதில் பட்டதை சொல்ல வேணும், ஒருத்தி உண்மையை சொல்லுவோம். அதனால தூக்கு தண்டனையே வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பதவி என்ன நமக்கு? பதவி நமக்கு பெரிய விஷயம் இல்லை. பதவி வந்தால் நாட்டுக்கு பயன்பட போகிறோம், கொள்கைக்கு பயன்பட போகிறோம், உரமா இருக்க போகிறோம். இல்லையா சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை மக்கள் மன்றத்தில் பேச போகிறோம். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நீதிமன்றத்தில் பேச போகிறேன். இப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விரக்தியே அது மனதெல்லாம் இல்லை. ஏன்னா அரசியல் களம் அசிங்கமாக போயிட்டு இருக்கு, இப்போ கேவலமாக போயிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் ஈரோட்டில் ஒரு செய்தி பார்க்குறேன். அண்ணா திமுக விலகி 2 மணிக்கு திமுகவில் சேர்றாங்க. பார்த்தீங்கன்னா செய்தி வந்துருக்கு. 4 மணிக்கு 2 மணி நேரத்தில் தாவே போய் சேர்றான். அரசியல் இன்னைக்கு பதவி சிறங்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்மளாம் நிதானமாக இருக்கிறோம். தியாகம் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்களாம் பிறந்திருக்கிறோம். அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை 2019 நாடாளுமன்றம், அதுக்கு பின்னாடி அந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அனைத்தில் ஆதரிக்கிறோம். தேர்தல் செலவு கூட நாங்கள் அறிவாலயத்திலேயோ திமுக மாவட்ட செயலாளர் மந்திரிகிட்டேயோ நயா பைசா வாங்கினதில்லை, ₹1 வாங்கினதில்லை. எங்கள் தொண்டர்களும் நாங்களும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு அமைப்பு இருக்குது. மாவட்ட செயலாளர் இருக்காங்க, கிளைக்கிளை வரைக்கும் அமைப்பு, அனைத்து அணிகள் இருக்கு. என்னன்னு கேட்பாங்க, யாரும் பயன்படுத்தினால் மதியாதார் வாசல மிதியாதார், கூப்பிட்டா வேலை பாரு, இல்லையா உதயசனுக்கு ஓட்டை போட்டு வீட்டில் இரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். இது நடவடிக்கை இருந்தால் இந்த சட்டப்பேரவைக்கு போகணும்னு சொல்லி நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், உலகம் முழுவதும் என்னுடைய பேச்சை வலைதளத்திலே கேட்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்கள்லாம் விரும்பினாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 ஆண்டுக்கு மேலே உழைச்சிருக்கிறோம், பொது வாழ்க்கையில் 40 ஆண்டுக்கு மேலே இருந்திருக்கிறோம். பல்வேறு விதமான பொருளாதார நஷ்டமாக இருக்கட்டும், சிறை வழக்கு, இன்னைக்கு என் மேலே வழக்கு இருக்கு, ஒரு வழக்கறிஞராக இருக்கு, என் மேலேயும் வழக்கு இருக்கு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது வேற என்ன, பக்கத்து வீட்டுக்காரை கூட சண்டை போட்டதில்லை, நம்ம வாய்க்காவருக்கு சண்டை போட்டதில்லை. ஆனால் பொது வாழ்க்கைக்காக அனைத்து போராட்டத்திலையும் கலந்துருக்கிறோம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தோம், வாய்ப்பு கொடுக்கவில்லை, அதற்காக மன வருத்தப்படலை. எனக்கு இன்னைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தா கூட நான் இந்த பேட்டி இப்படி தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு மட்டும் சீட்டு கொடுப்பதில் நான் திருப்தி அடைய மாட்டேன். சமூக நீதிக்காக தான் அரசியல் களத்துக்கு வந்தேன். சமூக நீதி எங்கு புறக்கணிக்கப்பட்டால் நான் குரல் கொடுப்பேன். எங்க கட்சியிலே கூட நான் 13 உத்தேச பட்டியல் 13 இடங்கள் கொடுத்து 3 இடம் கொடுங்கன்னு கேட்டான். அதில் நீங்க பார்த்தீங்களா, சென்னை திருவிகா நகர் கேட்டிருப்பேன். திருவிகா நகர் தனி தொகுதி எனக்கு இல்லைன்னா கூட என் கட்சியில் இருக்கக்கூடிய 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது, அதுக்கு முன்னாடி திமுகவில், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும், அந்த கட்சியில் இருந்த இன்னைக்கு என் கட்சியில் இருக்கக்கூடிய சென்னை பூங்கா பி.கே. மாறி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொடுப்போம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்த தேர்தலில் நடந்து கொண்ட முறை, ஜனநாயக நடைமுறை, கூட்டணி கட்சிகளை அரவணைத்த முறை, எங்களை போன்றவர்களை புறக்கணித்த முறை முற்றிலும் தவறானது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நான் ஏன் பொது வழியில் சொல்றேன்னு கேட்டா, நாளைக்கு என்னைய கூப்பிட்டு பேசிடுவாங்க, எனக்கு ஏதாவது கொடுப்பாங்கலாம் எதிர்பார்த்துலாம் பேசாதவன். அவங்கள பற்றி தெரியும், தளபதி ஸ்டாலினுக்கு நீ நல்லாவே தெரியும். அடுத்து கீழே இருக்கிறவங்களுக்கு யாரும் என்னை பற்றி தெரியும். ஏன்னா அவங்களாம் திமுக காரங்கள், அடுத்து வந்தாலாம் சனாதனவாதி தான் அங்கே பாதி பேர் இருக்கான். அதனால அவங்க நம்மளுக்கு தெரியாது. குறிப்பிட்ட அண்ணன் அழகிரிக்கு தெரியும்,
எனக்கு தெரிஞ்சு பொன்முத்துராமலிங்கத்துக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அடுத்து இருக்கிற பயல்களுக்கு தான் தெரியாது. அதனால் நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். இதை தளபதி ஸ்டாலினை பல முறை சந்தித்து நம்ம பேசுகிறோம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு உடனே அனுப்புகிறாங்களே தவிர நம்ம பழைய நாங்கள் மாவட்ட இளைஞர் செயலாளர் இருந்தே அவர் தமிழ்நாடு அளவில் இளைஞர் செயலாளர் இருந்தார், அப்போ பேசுகிற மாதிரி விஷயங்களை சொல்ல முடியல. அதனால் நாங்கள் பொது வழியில் சில விஷயங்களை மக்கள் விழிப்புணர்ச்சிக்காக எங்களுடைய ஜனநாயக கடமையை, எங்களுடைய உரிமை குரலை, சமூக நீதியின் குரலை நான் ஒழிச்சு தான் தீருவேன். இதனால என்ன விளைவு வந்தாலும் அந்த விளைவை சந்தித்தவன் தான் இன்னும் சந்திப்பேன். அதனால இப்ப என்னன்னு கேட்டா, எனக்கு சீட்டு கொடுக்கல, சரி, அந்த அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி அம்மாசி இருக்கிறார். நீங்க அறிவாலயத்தில் வாட்ச்மேன் கூட ஒரு நேரம் வெளியே போயிடுவார் டீ சாப்பிட. அறிவாலயத்தில் முழு காவலாளி மாதிரி ஒரு எளிமையான தொண்டை முத்துராமலிங்க தேவர் வர சொல்லிக்கிட்டு அறிவாலயத்தை சுத்தி வந்தார். எத்தனை வருஷம்? 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு சுற்றி வர்றார். அவருக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஒன்று ஒதுக்குறதாக சொன்னீங்க. ஒரு எளிமையான தொண்டை, திருமணமாகாதவர், முத்துராமலிங்க தேவர் வல்லரசு மாதிரி இருக்காரு. அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது ஏன்? சரி, அடுத்து நீங்க பார்த்தீங்களாக்க நம்முடைய அருந்ததிய சமூக மக்களுக்காக, சாதி வெறியோட இல்லை, அவங்க சாதி அமைப்பா சொல்ல முடியாது, மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் புன்மை தேரையாய் மிதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள். ஆனா பூர்வ குடிமக்கள் அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளாக சாதிய கட்சிகளாக செயல்படாமல் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை நின்றவர்கள். யாரு? நம்முடைய ஆதித்தமிழர் பேரவை பெரியவர் அதியமான், தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன், ஆதித்தமிழர் கட்சியுடைய தலைவர் ஜக்கையன், திராவிட தமிழர் கட்சியுடைய தலைவர் வெண்மணி, கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு, புதிய திராவிடர் கழக ராஜ்குமார், அதுபோக தமிழக வாழ் உரிமை கட்சி நம்முடைய சகோதரர் வேல்முருகன், நம்முடைய மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திர வேளாளர் அமைப்பில் முற்போக்கு பேசக்கூடிய என்னுடைய வகுப்பு தோழர் முருகவேல் ராஜன், தமிழக முற்போக்கு கழகம் ஐங்கரன், தமிழர் ஆட்சி கழகம் தம்பி SR பாண்டியன், மருநாட்டு மக்கள் கட்சி பனை ராஜகுமார், நம்முடைய இந்திய தேசிய லீக் சோதனையான காலகட்டத்தில் நின்ற கட்சி அகமது, பஷீர் அகமது, இவ்வளவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. புறக்கணித்தது கூட்டணிக்கு புதிய கட்சியில் வந்தது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றீங்க, ஏற்றுக்குருவோம். புதிய கட்சி யார்? 2019 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோடு தோளோடு தோல் நின்றவர்கள் நாங்கள். எங்கள் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் பாஜக சனாதன வகுப்புவாத RSS கும்பல் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. நாங்கள் எந்த விலை கொடுக்கும் தயார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை நாங்கள் இயங்குகிறோம் சொல்லி இயங்குகிறோம். ஆனா புதிய கட்சி வந்ததை வரவேற்போம். யார் வந்திருக்கிறா? ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பேசிக்கிட்டு, பாரதிய ஜனதா கட்சியோடையும் பேசிட்டு, அதிமுகவோடையும் கூட்டணி பேசி வலதுசாரியாக திகழ்கின்ற
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சிக்கு நீங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தோளோடு தோல் நீக்கிற விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பொதுவுடைமை இயக்கங்கள் நாங்கெல்லாம் இருக்கோம். ரகசியமா பேசிட்டு பல கோடிகள் 210 கோடின்றா 250 கோடின்றா பேரங்கள் நடந்து தேர்தலுக்கு முன்பாகவே, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே ராஜ்யசபை சீட்டு அவங்களுக்கு கொடுத்து, அதுக்கு பின்னாடி எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஏற்கனவே இருந்த தொகுதியில கொடுத்த தொகுதி 2021 தொகுதியிலேயே குறைக்க சொல்லி நீங்க நடந்த முறை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு என்னுடைய கேள்வி. எங்களை விட நான் சொன்ன தலைவர்கள், அமைப்புகள், இவங்களை விட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சனாதன கொள்கையை எதிர்க்கக்கூடிய கட்சியா 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க. 10 சீட்ல 7 சீட்டு நாயுடு சமுதாயத்தை கொடுக்குறாங்க. நாயுடு சமுதாயம் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள். நான் தனியாக பிரிக்கல, நான் சாதியா பிரிக்கல, நம்ம உறவினர்கள், நம்ம ரத்தம். ஆனால் 10ல் 7 சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த 10 பேரும் நாளை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க ஒருத்தருக்கு அவங்க கட்சியில, அவர் நாளை மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்து அதற்காக போராடி பாஜகவுக்கு செல்வார் என்பது எழுதி வச்சு கொள்ளுங்க. புரட்சி புயல் வைகோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றியதை விட சுதீஷ் உரை மேலானதா? சுதீஷ் எந்த வகையில் வைகோ குறைந்தவர்? நான் கேட்கல இந்த கேள்வி, நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் மறுமலர்ச்சி திமுக தொண்டன் இணக்கமாக இல்லை. நான் போட்டு உடைக்கிறேன். நீங்க தேநீர் ஊது நடத்தலாம், தலைவர்கள் தொண்டர்கள் இணக்கமில்லை, சுணக்கம் வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு உளவுத்துறை சொல்லாது. உங்க கட்சியில இப்ப மாவட்ட செயலாளர் மந்திரியா இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. பசுமன்பாடியின் உரிமை குரலாக, உண்மை குரலாக ஒழிக்கிறேன். 4 சீட்டு கொடுத்துட்டு 3 சீட்டு நீங்க உதயசூரியன்றத மனமகிழ்ச்சியுடன் மறுமலர்ச்சி திமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வானா? மதுரையிலே கம்யூனிஸ்ட் கட்சி சிறையில் இருக்கும்போது தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் மதுரை சிறையில் இருக்கிறார். போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையிலிருந்தே வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சிறையிலிருந்தே வெற்றி பெற்ற தலைவர் பி ராமமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அன்றைக்கு மதுரை ஒரு பாரம்பரியமான பொதுவுடைமை இயக்கத்துடைய கோட்டை. கேடிகே தங்கமணி, என் சங்கரையா, பாலசுப்பிரமணியம், பெரும் தலைவர்கள், பொதுவுடைமை இயக்கத்துடைய தலைவர்கள் போட்டியிட்ட மதுரை. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. ஜனநாயக தேர்தல் நடைமுறையில் முதல் முறையாக மதுரையிலே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு வழங்க மறுத்ததை கம்யூனிஸ்ட் தோழர்கள், பொதுவுடைமை தோழர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? இன்றைக்கு எனக்கு தெரிந்து நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள், RSS, பாஜக, சங் பரிவார் கூட்டத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக பாயக்கூடிய சிறுத்தைகளாக இருக்கிறார்கள். கோட்டை அமைத்து போராடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக இன்னைக்கு கொள்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். அவங்க கேட்ட தொகுதியும் கொடுக்கல, கேட்ட இடமும் கொடுக்கல. இதை விட பிரேமலதா, விஜயகாந்த், திமுக, விடுதலை சிறுத்தை விட, பொதுவுடைமையை விட, எங்களை விட, மறுமலர்ச்சி திமுக விட கொள்கைகளை பாயக்கூடிய கட்சியா? எண்ணி பார்க்க வேண்டும். எந்த அடிப்படையில்
நீங்க கொடுத்தீங்க? அது மாதிரி சிவகங்கையில் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, எலிப்பட புலிப்பட. யார் புலிப்பட, யார் எலிப்பட? அவருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் ஒரு கடிதம் கொடுத்து விடுவார் RS பாரதிக்கு, எங்க கட்சி ஆதரிக்குன்னு சொல்லிட்டு. அந்த கடிதத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துட்டாரு, உங்களை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு. இவர் நாளை பிஜேபி எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து தளபதி ஸ்டாலினுக்கு துணை நிற்பாரா, இல்ல கடந்த காலத்தில் துணை நின்றவரா? நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், நடக்கின்ற போர், இந்த ஜனநாயக யுத்தம், தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும். நான் 1000 பேட்டி கொடுத்துருக்கேன். தளபதி ஸ்டாலின் எங்களுக்கு கேப்டன் தளபதி. அவர் சொல்லுவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் டெல்லி பிஜேபிக்கும் நடக்கிற யுத்தம் தான் தேர்தல் யுத்தம். இப்ப நாங்க பெரியார் பயிற்சி பட்டறையில், அண்ணா வளர்த்த திமுகவில், கலைஞர் கட்டி காத்த திமுகவில் பயிற்சி எடுத்தவர்கள் நாங்க. இப்ப டெல்லி அணி எதிர்க்கிறதுக்கு தளபதி ஸ்டாலின் தலைமையில கடந்த 10 வருஷமா பயிற்சி எடுத்து போர் வீரர்களாக மேட்சுக்கு தயாராயிட்டோம், விளையாடுறதுக்கு தயாராயிட்டோம். கபடி விளையாட்டோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறோங்க. இந்த தேர்தல் காலத்தில் டெல்லி அணி எதுக்கிறதுக்கு தமிழ்நாடு அணியில நாங்க தயாராயிட்டோம், எங்களை தயார் பண்ணி வச்சிருக்கோம். காலம் வந்துருச்சு. விளையாட்டு போட்டு மைதானத்தில் இப்ப தளபதி ஸ்டாலின் என்ன செய்யறாரு, நீங்க உங்களோட பயிற்சி பற்ற எடுத்த திராவிட பயிற்சி பற்றில கொள்கை ரீதியா எடுத்த எங்களை தானே நீங்க நிப்பாட்டி இருக்கணும். நான் RSS ஆல் வளர்ந்தவன், நான் ஒரு RSS காரன், நான் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு RSS அப்படின்னு சொன்ன ஒருத்தனை கொண்டு போய் நத்தம் தொகுதியில ஒரு RSS காரன் நிப்பாட்டுறீங்களே, இவன் எப்படி உங்க அணியிலிருந்து டெல்லி எதிர்ப்பான்? அவன் டெல்லி அணியில பயிற்சி பெற்றவன், அவனை கொண்டு வந்து உங்க அணியில பயிற்சி பெற்றா எப்படி சரியா இருக்கும்? பிரேமலதா விஜயகாந்த் டெல்லி அணியில் பயிற்சி பெற்றவர். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் சொல்லுகிறார், முருகன் கோயிலில் அந்த சர்வே கல்லில் விளக்கு ஏற்றவர் என்று சொல்லுகிறார். நான் அந்த சர்வே கல்லில் விளக்கு ஏற்றினால் சும்மா விட மாட்டேன்னு சொல்ற திராவிட பயிற்சி பண்றக்காரன். மதுரை மக்கள் புடனில் அடிச்சு வரட்டுவாங்க தளபதி ஸ்டாலின் சொன்னாரு. அந்த மதுரையில இருந்துகிட்டு தளபதி ஸ்டாலின் சொன்னா நாங்க புடனில் அடிக்க தயாரா இருக்கிறவங்க நாங்க. ஆனா உங்க பேச்ச உதறி தள்ளிட்டு விளக்கேத்துவோம் சொல்ற பிரேமலதா விஜயகாந்த் எங்களை விட இந்த அணிக்கு பயிற்சி பெற்றவரா? நீங்க எப்படி டெல்லி அணியில பயிற்சி பெற்றவங்களை கொண்டு வந்துகிட்டு தமிழ்நாட்டு அணியில சேர்த்து கேப்டன் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அணியில பயிற்சி பெற்றவர்களை வச்சு நாங்க டெல்லி வரட்டும் எப்படி சொல்றீங்க? ஆணவ படுகொலையை கொங்கு பகுதியில் வரவேற்கிற ஒரு கட்சிக்கு, ஜாதிய கட்சிக்கு எப்படி சீட்டு கொடுக்குறீங்க? இதெல்லாம் தொண்டர்கள்ட்ட இணக்கம் வரல. மோசமான முறையில் இருக்கு நிலவரம். கூட்டம் சேர்றது உங்களுக்கு தெரியாதா? கூட்டம் சேர்ந்துறத நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு கூட்டம் சேருது, ஆனா அந்த கூட்டம் காசு கொடுத்து வர்ற கூட்டம் இல்லை. இதை உணரணும். நம்ம இளைஞர்கள் போறாங்க, பெண்கள் போறாங்க. இன்னைக்கு இந்த தேர்தலில் காசு கொடுக்காம ஓட்டு போறது அவர் ஒரு கட்சிக்கு தான். ஆனா நமக்கு கோட்டு பிரியாணி கொடுத்து கொண்டு வந்து ஆடு மாடு அடைச்சது மாதிரி தம்பி உதயநிதிக்கும் உங்களுக்கும் கூட்டத்தை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் சேர்க்கிறான்றது உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எந்த மாவட்ட செயலாளராவது மந்திரியாவது இந்த சாதனைகளை பேச சொல்லுங்க பார்ப்போம். நீங்க செஞ்சிருக்கிற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களா? மக்கள் நம்முடைய கலைஞருடைய விடியல் பயணம், கருணாநிதியாக 4000 கொடுத்தோம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம்,
தோழி மகளிர் விடுதிகள் எத்தனையோ எண்ணிலடங்கா திட்டம். எந்த மாவட்ட செயலாளராவது அதை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களா? இல்ல. வேதனையோட பேசுறோம் நாங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள் நிக்குது? காரணம் என்ன? அண்ணா போட்ட உரம். நீங்க உடையார்பாளைய வேலாயுதம் ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டன், அரியலூர் பக்கம் இருக்கு, ஒன்றுபட திருச்சி மாவட்டம். அன்றைக்கு அவர் எப்படி இறந்தார்னு தெரியாது. பெரியார் அங்க பேசுறார், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி உடையார்பாளைய வேலாயுதம் கொல்லப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பெரியார் பேசினார். அதுக்கு பின்னாடி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க, வழக்கு நடந்துச்சு. அது வேற. 1962 தேர்தல். அண்ணா அவர்கள் ஜனநாயக முறைப்படி வேட்பாளரை போடுவார். மாவட்ட செயலாளர்கிட்ட கலந்து பேசி இவங்க தான் வேட்பாளர், அவங்க தான் வேட்பாளர் போடுவார். அப்படி போடுகின்ற பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் நான் பரிந்துரை செய்கிறேன் அண்ணா சொல்றார். எல்லாமே என்ன ஆச்சரியமா பார்க்குறாங்க. அண்ணா யாருக்குமே பரிந்துரை பண்ண மாட்டார். உடையார்பாளையம் படுகொலை செய்யப்பட்ட வேலாயுதத்துடைய மனைவி ஜெகதம்பாள் வேலாயுதம் தான் சட்டமன்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சொல்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்டார். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த காலத்தில் தென்னார்காடு ஜில்லால மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மன் மாதிரி இருந்தவர், பெரிய பணக்காரர். அன்னைக்கே வாக்காளருக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடியவர். பண்ணையார் சாமி கண்ணி படையாச்சியார். அவர் எதிர்த்து சாதாரணமா ஒரு நாள் தேர்தல் செலவு செய்ய முடியாத உடையாறுபாளைய வேலாயுதத்துடைய மனைவி ஜெகதம்பாள் வேலாயுதத்தை நிறுத்துறார் அண்ணா. எல்லாரும் பணம் இல்லையே அவங்கக்கிட்ட, என்ன செய்ய முடியாங்க. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் திருச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் 93 வயது ஐயா சவுந்தரராஜன், அவங்க அப்பா அந்த காலத்தில் அங்கே அந்த பகுதியில் கொஞ்சம் வசதி படைத்தவர். அவர் காங்கிரஸ்காரர். அவர் சாமி கண்ணு படையாச்சியாருக்கு வேண்டியவர். அவரை அவங்க வேலை பார்க்குறாரு சாமி கண்ணு படையாச்சியார். சவுந்தரராஜ ஐயா தான் அந்த பகுதியில் கொஞ்சம் திமுக வசதி படைச்சவர். அவர் எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டு நாடகம் நடத்தி நுழைவு கட்டணம் கொடுத்து அதில் கிடைத்த ரூபாயை வைத்து, அவருடைய சொந்த ரூபாயை வைத்து, அவ்வளவு பெரிய சாமி கண்ணு படையாட்சிய பண்ணையாரை தோற்கடித்து ஜெகதம்பாள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார். அதனால சவுந்தரராஜ ஐயாவை அவங்க அப்பா வீட்டை விட்டு விரட்டி விட்டார். சென்னைக்கு செட்டில் ஆனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் இருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு திமுக நீங்க அப்படியா தோழமை கட்சிகளை மதிக்கல, பொதுவுடைமை இயக்கத்தை மதிக்கல, விடுதலை சிறுத்தைகளை மதிக்கல, நாகரிகமான முறையில் கமலஹாசன் ஒதுங்கிட்டாரு. நீங்க வரலாற்றில் இடம் பெறுவார்ன்றீங்க. சட்டமன்றத்தில் இடம் பெற வேணும் அந்த கட்சி. கமலஹாசனுடைய மக்கள் நீதி மைய தொண்டர்கள் உங்கள் முடிவை வரலாற்றில் இடம்பெறட்டும் என்று ஏற்றுக்கொள்வார்களா? நான் ஏற்றுக்கொள்வேன். நாங்கள் பெரியாரை படித்தோம், அண்ணாவை படித்தோம், கலைஞரை படித்தோம், தளபதி ஸ்டாலின் தியாகத்தை போற்றுகிறோம். அடுத்து 25 ஆண்டுகளுக்கு தம்பி உதயநிதி இந்த இயக்கத்தை நடத்துவார நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சனாதன எதிர்ப்பு போராளியாக வளர்கிறார். அதனால நாங்கள் கையெடுக்கிற தூக்குறோம். அவரை எங்களை போன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஒரு கருப்பு சட்டக்காரர் கிடைச்சிட்டாரு தம்பி உதயநிதி நினைக்கிறான். உதயநிதியும் முதலமைச்சர் மட்டும் சனாதன எதிர்ப்பை பேசினா போதுமா? யார் அடுத்து சனாதன எதிர்ப்பை பேசுறா? எப்படி பிரேமலதா உள்ள வந்தாங்க? எல்லாரும் சொல்றாங்க தெலுங்கு லாபின்றான். தெலுங்கு வேற இல்ல, திராவிட வேற இல்ல, தமிழன் வேற இல்ல. ஆனா அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும். இங்க ஏவா வேலுதான் வைக்கிறது சட்டம் சொல்றான். சொன்ன மாதிரி நடக்குது.
சாதாரண சாமானியவர்களுடைய குரல் அறிவாலயத்தில் எட்டப்படவில்லை என்று ஏக்கம் திமுக தொண்டர்கள் இருக்கு. ஜெகதம்பாள் வேலாயுதத்தை அண்ணா உருவாக்கினால்தான் திமுக நிக்குது. இன்னைக்கு யார் இருக்கா? மிட்டாக்களும் மிராசுகளும் கோடீஸ்வரர்களும் தான் திமுக. யாரு சாதாரண சாமானியவனுக்கு சீட்டு இல்ல இருக்கா? சாதாரண சாமானியன் மதிக்கப்படுறானா? நீங்க சமூக நீதியின் குரலாக திமுக இருந்தது. முத்தண்ணை இருந்தார் மதுரையில், எனக்கு தெரிஞ்சு முத்தண்ணை மாவட்ட செயலாளர். முத்தண்ணனுக்கு எதிரும் புதிருமா அவருக்கு வளர்ச்சியில தடையா கூட கட்சிகளை கோஷ்டி இருந்துச்சு. ஆனா தேர்தலில் போட்டியிட முத்தண்ணை தடை செய்யல. யாரு? அவர் காலத்துல தான் திருப்பதி எம்எல்ஏ ஆக முடிஞ்சு. அவர் காலத்துல தான் PS மணி எம்எல்ஏ ஆக முடிஞ்சு. அவர் காலத்துல தான் பெரியகுளம் மேத்தா எம்எல்ஏ ஆக முடிஞ்சு. அவர் காலத்துல தான் அவருக்கு பிடிக்காம இருந்த என்னுடைய உறவினர் கூடலூர் ராஜாங்க MP ஆக முடிஞ்சு. அரசியல்ல மாறுபாடுகள் இருக்கலாம் கட்சிக்குள்ள, ஆனா யாரையும் பழிவாங்கல. மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்க மாவட்ட செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருந்தோம். அவர் 89ல பரிந்துரை பண்ணுகிறார் சீட்டு. தேனி பொண்ணு பிள்ளை, கம்பம் ராமகிருஷ்ணன், ஆண்டிபட்டி ஆசையன், பெரியகுளம் மூக்கையா, உசிலம்பட்டி வல்லரசு, திருமங்கலம் சாமிநாதன். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க திமுக வரலாறு இல்ல, ஒரே நேரத்தில் 4 பிரமலை கல்லறை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தவர் பொன்முத்துராமலிங்கம் தான். பயப்படலை. ஒரு உருவாக்கிட்டா நமக்கு நாளைக்கு மந்திரி பதவியை பிடிங்கிருவாங்க, அவரை உருவாக்கிட்டா இவரை பிடிங்கிருவாங்க, நமக்கு போட்டியா வந்துடுவான் அப்படின்னு அவர் யாரையும் பார்க்கல. அதனாலதான் உருவாக்குனார். தேனியில பொண்ணு புள்ளி உருவாக்குனார். அவர் காலத்துக்கு பிறகு அவர் இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வர முடியல. தனக்கு போட்டியா கருதல. அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்த உண்மை. இன்னைக்கு திமுக எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஆனா நான் மாவட்ட இளைஞர் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்திலாம் மேற்கொன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர், மாவட்ட செயலாளர் தளபதி, திருப்புறங்குன்ற ஒன்றிய இளைஞரணி செயலாளர். வளரட்டும் வாழ்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா தலைமை கவனத்துக்கு கொண்டு வர என்ன நிலைமை தெரியுமா? சமூக நீதி இருக்கா? ஐயப்பன் சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், உசிலம்பட்டி OPS கூட வந்தாரு. OPS கூட வந்தவங்களுக்கு எல்லாம், அவர் கூட வந்தவங்களுக்கு எல்லாம், அதிமுக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்குறீங்க. வைத்தியலிங்கத்துக்கு சீட்டு, மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு. நீங்க திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்றதை விட வர்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா அதிமுக 2.0 மாடல் தான் அமையும். ஏற்கனவே ராஜா கண்ணப்பன், ரகுபதி, சேகர் பாபு எல்லாம் பெரும்பான்மையான அதிமுக, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் பெரும்பான்மையானதா இருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்துட்டா OPS கூட ஐயப்பனுக்கு மட்டும் சீட்டு கொடுக்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சில விஷயங்களை உடைச்சு பேசுறேன். மூர்த்தியை தளபதி ஸ்டாலின் கீர்த்தின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு அவர் கீர்த்தியா இருக்காரு. மக்களுக்கு அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு? மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? கட்சிக்கு என்ன பண்ணிருக்காரு? கட்சிக்கு என்ன பண்ணிருக்காரு? மக்களுக்கு என்ன? மதுரையில் எந்த சாலையாவது ஒழுங்கா இருக்கா கேட்கிறேன். பிடிஆர் பல்வேல் தியாகராஜ் இருக்காருன்னா அவர் உரிமை, அவருக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க அப்பா 5 மாநிலத்துக்கு அன்னைக்கு சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தவர் PT ராஜன். அப்பயே பாரத்லா பிடிச்சவர் லண்டன்ல. அவங்க அப்பா பிடிஆர் பல்வேல் ராஜன்
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார், சபாநாயகர் இருந்தவர், சுயேட்சை நின்று தேனியிலே 1971 வெற்றி பெற்றவர். இவர் வெளிநாட்டில் இருந்தவர். இவருக்கு இந்த பதவி வச்சு தான் சல்லிக்காக சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? இவரை தோக்கடிக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர் தளபதி 33 பேரை திமுகவில் வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்றாங்க. என்ன காரணம்? இவரை தோக்கடிச்சாச்சுன்னா நம்ம மந்திரியா வந்துடலாம். அவர் பேசாம இருக்காரு, அவர் உரிமையாற்று. எதுக்கு அவர் அமைதியா இருக்காரு எனக்கு தெரியல. என்ன வந்து நீங்க டெண்டர் எடுக்க போறீங்களா, இல்ல வேலை எடுக்க போறீங்களா? பிடிஆர் கால்வாய் தனியா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏன் அமைதியா இருக்கணும்? அது மாதிரி கட்சிக்குள்ள கூடிய நெருக்கடியெல்லாம் உணர்ந்து கொண்டு மதுரையில வாழ்ந்துகின்ற இன்னைக்கு மூத்த தலைவர் பொன்முத்துராமலிங்கம் அவர் அமைதியா இருக்காரு. என்ன இனிமே என்ன கொடுக்க போறாங்க உங்களுக்கு? அவரை மாவட்ட செயலாளராக போட்டு, வடக்கு மாவட்ட செயலாளராக போட்டு, தெற்கு தொகுதியையும் மதுரை வடக்கு தொகுதியை அவரை பார்க்க சொல்லிட்டு வயதான காலத்தில் பார்த்து ஒழுங்குபடுத்துறதுக்கு பின்னாடி மேற்கு தொகுதியை மாவட்ட செயலாளர் இருந்த தளபதி 2 முறை செல்லூர் ராஜிட்ட தோத்துட்டு அவரை கொண்டு வந்து பொன்முத்துராமலிங்கம் அண்ணன் மாவட்ட செயலாளர் கட்டத்தில் கொண்டு வந்து நீங்க போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரே காரணம், பொன்முத்துராமலிங்கத்தை கோடான கோடி பணம் இல்லை, தளபதி கிட்ட கோடிக்கணக்கான பலர் இருக்குன்றதானே, வேற என்ன? நாங்க கட்சியில வந்து பரிசு எப்படி கொடுக்கறது? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனு தான் பரிசு தரணும். அவர் மாவட்ட செயலாளர் இருந்து 2 முறை செல்லூர் ராஜிட்ட தோத்துருக்காரு. அவருக்கு நீங்க பரிசா வந்து பொன்முத்துராமலிங்கம் வயதான காலத்துல உழைச்ச வடக்கு மாவட்டத்தில் கொண்டு வந்து அவரை வந்து நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்கன்னா இது என்ன ஜனநாயக நடைமுறை? பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா, இல்ல கேட்க கூடாதான்ற? நான் 3 முறை சேடப்பட்டி முத்தியாவுடைய மகன் மணிமாறன் 2 முறை உதயகுமார்ட்ட தோக்குறாரு, திருப்பரங்குன்றத்தில் தோக்குறாரு. ஆனா அவருக்கு திரும்ப திரும்ப சீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நான் சென்ற சட்டமன்ற தேர்தல் போது சொன்னேன், நம்முடைய தளபதி ஸ்டாலின் விட்டு கடிதம் கொடுத்துருக்கேன், கடிதத்தை எடுத்து பாருங்க, என்கிட்ட இருக்கு. அனை திமுக 2021 மீண்டும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட அலை இருந்த நேரத்திலேயே நான் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். நான் என்னைக்கு மக்களின் குரலாக பேசியிருக்கேன். 5 இடம் மதுரை மாவட்டத்தில் திமுக தோக்குன்னு சொன்னேன். எங்க மேற்கு உசிலம்பட்டியில பாரம்பரியமான சிங்க சின்னத்தை கதிரவனுக்கு கொடுத்திருந்தா திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். உதயசூரியன் நிக்க வச்சது தப்பு அங்க. அதனால உசிலம்பட்டி, மேலூர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் 5 தோக்குன்னு சொன்னேன். கரெக்டா நான் சொன்ன 5 தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் தளபதி கிட்ட பின்னாடியும் சொன்னேன் 5 தோத்துருக்கு. இன்னைக்கு நிலைமை என்ன? ஏன் மூர்த்தி வந்து ஐயப்பனுக்கு கொடுக்க மாட்டாரு? ஐயப்பன் ஒரு புறமலை கல்லர். மூர்த்தி வந்து இதெல்லாம் நீங்க கலநரவத்தை எடுக்கணும். மூர்த்தி கீர்த்தி நாம வசூல் பண்ணி யாரும் கொடுக்கலாம், யாரு வேணாலும் ஒண்ணுமே தெரியாது விவரம் இல்லாத மந்திரியா போட்டா கமிஷன் வரும், அடிச்சு கொடுப்பேன். அது கீர்த்தியா? நாங்களாம் ஒரு நடுநிலையான குடும்பத்தில், வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து திமுகக்காக முத கடப்பாறை கம்பி எடுத்து மண்ணில் ஊண்டி கொடி ஊண்டுனவே. நாங்க நண்பர்களா வசூல் செஞ்சு போய் மதுரையில கருப்பு சிவப்பு சேலை எடுத்து, அம்மன் சன்னதியில கருப்பு சிவப்பு சேலை எடுத்து, புது மண்டபத்தில் டெய்லர் இருப்பாங்க உட்கார்ந்து கருப்பு சிவப்பு கொடியை கட்டி 77 87 வரைக்கும் கட்சியை வளர்த்தான். அன்னைக்கு கட்சி வளர்த்தது பெரிய விஷயம். இன்னைக்கு அமைச்சராக உட்காந்துட்டு கொடியை டெண்டருக்கு சிகப்பை மேல கட்டிட்டு போயிடுறாங்க. சிகப்பு கருப்பு மேல வரணும், சிகப்பு கீழே இருக்கு, சிகப்பை மேல வச்சுட்டு போயிறாங்க கலரை. அப்படி கான்ட்ராக்ட் காலம் கோடான கோடி பணம் இருக்கு, செல்லு இருக்கு. நாங்களாம் அந்த கரடு மூடான காலத்துல காலையில் எழுந்திரிச்சு கூடலூர்ல ஒரு நிகழ்ச்சியில் இருப்போம், நானும் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம். சாயந்தரம் பார்த்தா கொட்டாம்பட்டில் இருப்போம். எங்கெங்க கடைசி இருக்கு பாருங்க. இங்கிட்டு பழனி பக்கம் இருப்போம், புதுச்சத்திரத்துக்கிட்ட அம்பாசிடர் காரு, ரோடு இன்னைக்கு மாதிரி இல்லை. அன்னைக்கு வசூல் பண்ணி கட்சியை நடத்தினார். இன்னைக்கு மூர்த்தி என்ன நினைக்கிறாரு? பொன்முத்துராமலிங்கம் போன்றவர்களுக்கு, முத்தண்ணன் போன்றவர்களுக்கு, அன்பில் திருமலிங்கம் போன்றவர்களுக்கு, மன்னை நாராயணேசன் போன்றவர்களுக்கு திறமை இருந்துச்சு, வளர்த்து விட்டாங்க ஆளுகளை.
இப்ப மூர்த்தி என்ன நினைக்கிறாரு, ஏன் ஐயப்பனுக்கு கொடுக்கலன்னு கேட்டா, ஐயப்பன் ஒரு பிரமலை கல்லர். நாளை வந்து திமுக சேர்ந்துட்டாரு, நாளை வந்து அவர் மந்திரியா வந்துடக்கூடாது. அப்ப என்ன செய்யுது, பாரம்பரியமாக ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கக்கூடிய உசிலம்பட்டி தொகுதியை 7 முறை சிங்க சின்ன வெற்றி பெற்ற ஒரே நேரத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. உசிலம்பட்டி மக்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள். அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன லாஜிக்னு கேட்கிறேன். பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிறீங்களா, வரலாற்று சின்னத்தை அழிக்க நினைக்கிறீங்களா, உசிலம்பட்டியுடைய வரலாறு அழிக்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். கீழடி அகழ்வாய்வை நம்முடைய திராவிட தமிழர் நாகரிகத்தை ஒன்றிய அரசு அளிக்கணும்னு சொல்ற மாதிரி உசிலம்பட்டிக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு முறை கலைஞர் அவர்கள் உசிலம்பட்டிக்கு ஃபார்வர்ட் பிளாக் கொடுக்காம வேற தொகுதியை கொடுத்தாரு. அன்னைக்கு மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்க கலைஞர்கிட்ட சொன்னார், போய் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி தான் ஃபார்வர்ட் பிளாக் அடையாளம், நீங்க உசிலம்பட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வல்லரசுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கலைஞர். கலைஞர்கிட்ட நம்முடைய பொன்முத்தண்ணன் மாவட்ட செயலாளர் உண்மையை பேசுற மாவட்ட செயலாளர் வேணும்ல. நீ எதுக்கு காங்கிரஸ் இதுவரைக்கும் நின்று ஜெயிச்சிருக்கா? காங்கிரஸுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப உசிலம்பட்டிக்குன்னு ஒரு வரலாறு அழிக்க பாக்குறீங்களா? ஏன் என்ன கொடுக்க வேண்டியதானே? ஏன் அம்மாசி கொடுக்க வேண்டியதானே? காலமெல்லாம் தளபதி ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்க, திராவிட கருத்திலுக்கு நிக்கிறோம்ல. நம்ம ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி கவர்னர் எழுத்து பேசி சிறைக்கு போனது நான் தான். திமுகவில தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 1986 போன கையில விலங்கு போட்டு போனவன் நான் தான். எனக்கு அடுத்து கையில விலங்கு போட்டு போன ஒரு பொள்ளாச்சி உமாபதி. எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? அடுத்து என்ன செய்யற, மத்திய தொகுதியில் அவரை தோக்கடிக்கிறதுக்கு தளபதி தளபதி பெரிய பாரம்பரியமான திமுக தளபதி அண்ணா திமுக வந்தவர் தான். தளபதி இந்த கட்சிக்கு என்ன பெருசா கிழிச்சிருக்காரு? அவங்க தங்கச்சிக்கு நாடாளுமன்ற வேட்பாளர், இன்னொரு தங்கச்சி திருப்பரங்குன்றம் பேரூராட்சி தலைவர், அவங்க அப்பா கோபாலசாமி வந்து பொன்முத்தண்ணே அவைத்தலைவராக போட்டிருந்தார். ஒரு நாயுடு சமூகம், அவர் தான் சமூக நீதியின் மாவட்ட செயலாளர் பொன்முத்தண்ண. அதனால ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கட்டும் போட்டிருந்தார். வேற என்ன, அவங்க அப்பா இந்த கட்சிக்கு தியாகம் பண்ணாரு, தளபதி தியாகம் பண்ணாரு, இத்தனை தடவை மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்க. அங்க இளைஞர்களில் ஜெயராம இருக்கான்ல, போட்டலாம்ல. குழந்தைவேலு, வேலுச்சாமி ஆளே இல்லையா? தளபதியும் மூர்த்தியும் கூட்டு யாரும் வந்துடக்கூடாது. அங்க தன்னுடைய பினாமி ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினராக போடணும். சோழ வந்தாலும் ஒருத்தர் தெற்குல கூட்டணி கொடுத்துடணும். மேலூருக்கு ஒரு வரலாறு இருக்கு, காங்கிரஸ் கொடுத்துடணும். நீங்க யார் திமுகவே இல்லையாங்க? ஏன் பொன்முத்துராமலிங்க மேலூர் கொடுத்தா, என்னையக்கு மேலூர் கொடுத்தா கூட்டணி கட்சிட்டு என்ன குறைஞ்சு போயின்ற? இப்ப சொல்றேன், மேலூர் உசிலம்பட்டி அண்ணா திமுக வெற்றி. போன தடவை சொன்ன, இப்ப 2 வெற்றி முடிஞ்சு போச்சு. அதிமுக வெற்றி பெறுவதற்காக கொடுத்துருக்கீங்களா? மேற்குல யார் வேட்பாளர்? ஜெயராமன் மேற்குல போட்டு சின்னம்மால போட்டாங்க. போன தடவை சின்னம்மாவுக்கு உள்ளடி கோஷ்டி பூசல் பார்த்து வேலை பார்த்து காலி பண்ணிட்டாங்க. சின்னம்மா ஜெயிச்சா பெண்ணு பிரமலை கலர் மந்திரியா வந்துருவாங்க. அதே தான் பிடிஆருக்கு. பிடிஆர் நல்ல நேரம் பாருங்க, நான் அந்த நேரங்கிறலாம் பார்க்க மாட்டேன். யாரோ ஒழிக்க முடிக்கிறாங்களோ அவருக்கு வந்து அங்க ஒரு நடிகை யாரோ சுந்தரா யாரோ போட்டிருக்காங்க, கொடுக்குறாரு சுந்தரிசின்னு. அவர் ஆட்டை போன தடவை ஒரு ஆளை போட்டாங்க, ஜெயிச்சுட்டே அவர் ஜெயிச்சிருவார். மத்திய தொகுதி ஜெயிக்கும், மற்றெல்லாம் உறுதி சொல்லுவோம். 5 தொகுதி போன தடவை சொன்னேன், தோத்துச்சு. தடவை 7 தொகுதி தோத்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கொடுக்கலன்றதுக்காக இல்லை. நிலவரம் போன தடவை எனக்கு நான் கேட்டேன்னா 2001 சீட்டே கேட்கல. இப்ப பொதுமக்கள் ஆர்வல எனக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கு முதல் நன்றி. நிலவரம் இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலர் அப்படி இருக்காங்க. திருச்சியில மகேஷ் பொய்யாமொழி எதிர்ச்சி வந்தா அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு பழனியாணி என்ற சட்டமன்ற உறுப்பினர், அவர் மட்டும் தான் ஊழல் பண்ணாரா? அங்க நேரு ஆதிக்கம். குறுநல மன்னர் மாதிரி ஆயிருந்தா எப்படி கட்சி நடத்த முடியும்? அங்க மனோஜ் தங்கராஜ் முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர், நம்ம அவர் வந்து ஒரு, நீங்க அமைச்சர்களே வந்து சமூக பதிவுல வலைதள பதிவுல RSS காரன பாஜக காரன கடுமையா பேசக்கூடியவர் நம்ம மனோஜ் தங்கராஜ்.
அங்க வந்து அவரு அங்க இருந்தா கேரளாவுக்கு கனிம வளங்களை பூரா கடத்துறாங்க. 43 குவாரி இருந்துச்சு. 234 தொழிலை நான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். எங்கேயாவது நடந்திருக்குமா இது இந்த அதிசயம்? மனோ தங்கராஜ் தொகுதியில 43 குவாரி, 43 குவாரியும் கொள்ளை போகிறது, பறிபோகிறது தமிழ்நாட்டுடைய கனிம வளம். கேரளா கடத்துறான். அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடி, அமைச்சரானதுக்கு முன்னாடி 25 செக் போஸ்ட் போடுறாரு. 43 குவாரியை குறைச்சு 4 குவாரி தான் அங்க ஓடுது, ஒழுக்கமான குவாரி. அப்ப கார்பரேட் குவாரி முதலாளிகளும் ஒன்று சேர்ந்துட்டான். கன்னியாகுமரி மாவட்டத்தை RSS சங்பரிவார் மாவட்டம் நினைக்கிறான். மனோ தங்கராஜ் கொள்கை ரீதியா போராடுறாரு. அப்ப அங்க கார்பரேட்டும் இந்து முதலாளித்துவமும் சங்பரிவார கூட்டமும் சேரு அவருக்கு சீட்டு கொடுக்காதுன்னா நீங்க கொடுக்கல. யாரை ஒழிச்சிருக்கீங்க நீங்க? பொன்முடி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாரு? பகுத்தறிவு பேசுறது தப்பா? தருமபுரியில செந்தில் ஒரு MP பகுத்தறிவு பேசினாரு. பகுத்தறிவு பேசினா RSS காரன் பயந்துட்டு எங்களுக்கு சீட்டு தர மாட்டேன்றீங்களா? இதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம். இன்னைக்கு 27 இடங்கள்ல பிஜேபி நிக்குது. பிஜேபிக்கு 27 இடங்கள்ல சரியான ஆள் திமுக வேட்பாளரை போட்டு தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களா? நேரத்துக்கு நான் ஈரோட்டுக்கு போயிருந்தேன். மொடக்குறிச்சி தொகுதியில உறுதியான அதிமுக வெற்றிட்டான், பிஜேபி வெற்றிட்டான். ஆள் இல்ல. நாங்க மொடக்குறிச்சி தொகுதியும் கேட்டோம். பிஜேபி எங்களை எதிர்க்கிறாலையும் விட மாட்டேன்றீங்க, பகுத்தறிவு பேசுனா பொன்முடியை விட மாட்டேன்றீங்க, பகுத்தறிவு பேசுற மனோ தங்கராஜை விட மாட்டேன்றீங்க, பகுத்தறிவு பேசுற பசுமன் பாண்டியனை விட மாட்டேன்றீங்க, மூர்த்திய கீர்த்தின்றீங்க. அங்க இன்னும் பொன்முத்துராமலிங்கம் நல்லா இளமையா இருக்காரு, அவர் மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க. அவங்க பையனுக்கு கொடுங்க. அவங்க மருமக கவுன்சிலர் வந்தாங்களே, மேயர் கொடுக்கலாம். மேயர் தான் அசிங்கப்பட்டு கிடைக்கல. மேயர் இல்லாம இருக்கலாமா? மண்டல தலைவர் இல்லாம இருக்கலாமா? மாநகராட்சி ஊழலா இல்லையா? இதெல்லாம் நாங்க பேசாம இருந்தோம். மூர்த்தி என்ன தொழில் பண்றாரு? இயற்கை வளங்களை பூரா கொள்ளை. நாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பிறகு கூட அமைதியா இருந்தோம். எதிர்காலத்தில் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். அவர் எங்கெங்க குவாரி ஓடுது, எங்கெங்க மணல் குவாரி, எங்க இயற்கை வளங்க பூரா அழிச்சிட்டார். இயற்கை வளங்களே இல்ல. இரவுல லாரியில வேற வேற பதிவெண் கொண்டு, போலியான பதிவெண் கொண்டு லாரியில பூரா கடத்துறது. என்ன கொள்ளையடிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கணுமா? நாங்களாம் பெரியாரை படிச்சுட்டு, கலைஞரை படிச்சுட்டு, தளபதி ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்த வந்தோம். எங்களை ஏதாவது சொல்லுங்க, எந்த மந்திரி வீட்டில் போய் சிபாரிசுக்கு போனோமா? டெண்டர் கேட்டோமா? ஏன் இப்ப பிரச்சார பயணத்துக்கு ஆசிரியர் வீரமணியை காணா? ஏன் இப்ப பிரச்சார பயணத்துக்கு சுபவீரபாண்டியனை காணா? ஏன் இப்ப பிரச்சார பயணத்துக்கு சிங்கராயரை காணா? ஏன் அருள்மொழியை காணா? குளத்தூர் மணியை காணா? ராமகிருஷ்ணனை காணா? ஏன் எங்கெல்லாம் சரி சீட்டு கொடுக்கல, வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்க பிரச்சாரம் பண்ணா சங்கிய கோச்சுக்குவாங்களா? அப்ப என்ன அர்த்தம் தானே? நாங்க தம்பி உதயநிதி எங்களுக்கு கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுறோம். ஆனா இப்படியால வளர்த்தா யாராவது சாதாரணமான சாமானியமான திமுக சீட்டு வாங்க முடியுதா? தோழமை கட்சி நீங்க அதே மாதிரி நடத்துறீங்க. அம்மாசி என்ன செஞ்சாரு பாவம்? வருஷம் பூரா தளபதி மஞ்சள் துண்டை போட்டு அலைகிறார். கலைஞருக்கு அடுத்து மஞ்சள் துண்டு போட்டு ஒரே ஆள் அம்மாசி தான். விட்டுருக்கீங்களா? இப்போ மூர்த்தி நிலைமை என்ன? இதான். இப்ப அவர் ஆட்சிக்கு வந்தா உதயகுமாரோட தொடர்பு, உதயகுமாருக்கு அவருக்கு டீலிங். மணிமாறன் ஜெயிக்க விட மாட்டாரு மூர்த்தி. நாங்க மணிமாறனுக்கு வேலை பார்ப்போம். இப்ப என்னுடைய இது என்னன்னு கேட்டா, தேமுதிக என்ற கட்சி பிஜேபி கட்சி தான், அது வரக்கூடாது. அங்க நாங்க எதிர்த்து வேலை பார்ப்போம். யாருக்கு வேலை பார்ப்போம்? அதிமுக பாஜக கூட்டணிக்கா விடவே மாட்டோம். அங்க வேலை பார்க்க மாட்டோம். நாம் தமிழர் கட்சி நல்லா கொள்கையை பேசுற, லட்சியத்தை பேசுறாரு சீமா, அதான் வரவேற்போம். ஆனா கடப்பாறை வச்சு பெரியார் கொள்கை இடிப்போம் சொல்ற பாத்தியா, அதான் உன்னை எதுக்குறோம். திராவிடத்தை நீ பேசுற பாத்தியா, அதான் உன்னை ஒழிக்கிறோம். அது மாதிரி நான் தாவேக்கா, அது நல்ல இளைஞர்கள் சேர்றாங்க. அந்த இளைஞர்களை கொள்கை கூட்டம் உள்ள இளைஞர்களாக மாற்ற முடியல. தவறான பொய் பிரச்சாரத்தை நீ ஒரு RSS ஆல் இறக்கிவிடப்பட்டாள். அதனால தாவேக்காவை ஆதரிக்க மாட்டான். பெரியாரை திராவிடத்தை இழிவா பேசுற நாம் தமிழர் ஆதரிக்க மாட்டான். சாதி கட்சி நடத்துற தேமுதிகவை ஆதரிக்க மாட்டோம்.
திருப்பரங்குன்ற மலையில் நான் தீபவேத்துன்னு சொல்ற தேமுதிக ஆதரிக்க மாட்டேன். அங்கெல்லாம் மதவாதத்துக்கு எதிராக, சாதிவாதத்துக்கு எதிராக போராடுகின்ற சுயேட்சை வேட்பாளரை எங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும். என்ன நீங்க என்ன பெரிய கட்சியான்லாம்? கடுகுதான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. எங்க பேச்ச லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து பேசுறான் தமிழன், இரவு முழுதும் பேசுறான். தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆர்வலர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. நாங்க யாருக்காக குரல் கொடுக்கிறோம்? சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். சனாதனம் இந்த மண்ணில் நுழையக்கூடாது ஸ்டாலின் சொல்றாரு. அவருக்கு துணையா நிக்கிறோம். தம்பி உதயநிதிக்கு நிக்க விரும்புறான். ஆனா நீங்க வளர்க்கிறாலும் கொள்கைவாதிகளை வளர்க்கல. அதை ஏற்கனவே கேட்டேன். சுபவீரபாண்டியன் ஐயா நடத்துற கட்சிக்கு பேர கூட்டு மூர்த்தியை கேளுங்க. ஒரே மேடையில கேட்போம். அவங்க அப்பா யார், ராமசுப்பியாவை யாருன்னு கேளுங்க. ஏதாவது தெரியுதான்னு கேளுங்க. நீங்க கலைஞர் அண்ணா கொள்கைவாதிகளை வார்த்தெடுத்தார்கள். கலைஞர் காலத்திலையும் சந்திரபாதி வந்தாங்க. ஆனா 90% கொள்கைவாதியை கலைஞர் கையில வச்சிருப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை, முழுமையா போயிட்டு இருக்கு. கீழே தொண்டர்கிட்ட இணக்கம் இல்லை. இப்ப ஏன் இதை பேசுறோம்? இதையே இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா வேதனையில சொல்றது மட்டும் இல்ல. திமுக கழகம் இருக்க வேண்டிய இயக்கம், திமுக கழகம் சமூக நீதிக்கான இயக்கம். தளபதி ஸ்டாலின் கடுமையா உழைக்கிறார். கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு 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 தான். அடுத்து ஒரு உதயநிதி வராரு, கடுமையா உழைக்கிறாரு, வரட்டும். ஆனா சந்திரபாதிகள் நீங்க உருவெடுக்கிற நாங்க ஏத்துக்கிற முடியாது. கூட்டணி கட்சிகளை புறக்கணிச்சு எங்களை விட சனாதனத்தை எதிர்க்கிறது இல்ல, நாங்க 5 அடி பாய்ந்தா 10 அடி பாயக்கூடியதா இருந்தா சிவகங்கை வேட்பாளர் இருக்குங்க. இதை விட ஒரு புதிய செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. நண்பர் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியாக சிவகங்கையை கேட்கிறாரு செய்தி கிடைச்சிச்சு. என்னோட நண்பர்கள் சொன்னாங்க உங்களுக்காக தான் கேட்கிறாரு, அவங்க கட்சியிலிருந்து உங்களுக்கு பொது தொகுதியை கொடுக்க போறான்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய, அதாவது இன்னைக்கு எப்படி சாதிய கட்சிகளாக சில கட்சிகளை புறந்தள்ளுறாங்களோ, இன்னைக்கு ஏன் அருந்ததி அமைப்பு புறந்தள்ளுறாங்க? ஆதித்தமிழர் பேரவையோ தமிழ் புலிகள் கட்சியவோ வெண்மணி கட்சியோ புறந்தள்ளுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணவ சாதி இவங்கெல்லாம் வரக்கூடாது, அரசியல் அதிகாரம் பெறக்கூடாதுன்னு விரும்புறாங்க. அதுக்காக திமுக புறக்கணிக்கிறதாக சொல்றாங்க செய்திகள். அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளை ஒரு காலத்துல கூட்டணியில் சேர்த்தா தலித்துலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயந்தாங்க. ஆனா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவுடைய உழைப்பால் விடுதலை சிறுத்தை இல்லாத கூட்டணியும் இல்லை, ஆட்சி அமைக்கும் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்கிறார். அப்ப அவங்க கட்சி தொண்டருடைய உழைப்பு எவ்வளவு. ஆனா அந்த இதில் போய் நம்ம கேட்கக்கூடாது தோழர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்து இருந்தாலும் வரவேற்கத்தக்கது. அப்படி சிவகங்கை எண்ணி அவர் பொது வேட்பாளர், அவங்க கட்சியின் வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் எடுத்திருந்தா மிகப்பெரிய சமூக நல்லிணக்கத்தை வரலாற்றில் திருமாவளவன் இடம்பெற்றிருப்பார். ஆனா அதையும் அவங்க சிவகங்கை கொடுக்கல, பன்ரோட்டியை கொடுக்குறாங்க. வேல்முருகன் நீங்களும் மல்லு கட்டிக்கங்க. வேல்முருகன் என்ன தப்பு பண்ணாரு? இன்னைக்கு வேல்முருகன் குற்றம் சொல்றாரு. அந்த குற்றம் சொல்றதை இப்ப சொல்லக்கூடாது, தேர்தல் முடிஞ்சு சொல்லணும். அவருடைய கோரிக்கைகள், அவருடைய அந்த 10 அம்ச கோரிக்கைகள் மற்றெல்லாம் வரவேற்கத்தக்கது. இப்ப நான் சொல்றது குறை இல்லை, இன்னும் வளரணும், தவறுகள் திருத்தப்படணும். இப்ப நான் சொன்னேன் மணிமாறன் மூர்த்தியே ஜெயிக்க விட மாட்டார், மந்திரி ஆயிடுவாரு. ஏன்னா அவர் திமுக லிங்க்ல இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல நீங்க போட்ட கேண்டிடேட் சரியா யாருக்கும் தெரியாது, செல்லப்பாட்டு நிக்க முடியாது. நான் நிலவரத்தை சொல்றேன். மேற்கு தொகுதி நிலவரம் என்ன? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லூர் ராஜ கோமாளின்றீங்க. 3 தடவை மேற்கு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஏன் அந்த கோமாளி எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு ஆள் எங்களை ஏன் நீங்க உன்னால போட முடியல? பினாமியா மூர்த்தி ஆள் தயார் பண்றாரு. யாரு அவர்? யாரு கட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? மனுநீதி எதிர்ப்பாரா? அண்ணா கொடுக்க தெரியுமா? தளபதி ஸ்டாலின் இவ்வளவு திட்டம் கொடுத்துருக்காருல்ல, நமக்கு நாமே திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம். சொல்லுங்க மேடையில். நீங்க போட்டு மதுரை மாவட்ட கேண்டிடேட் ஒரே மேடையில் ஏற்றுங்க, நான் நிக்கிறேன். நான் தளபதி ஸ்டாலின் கொண்டு ஒரு திட்டத்தை மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஏன் நீங்க போறீங்க? பணம் கோடி கோடி. சாதாரணமானவர்களுக்கு தானங்க அண்ணா அந்த இயக்கத்தை உருவாக்குனாரு, சாமானியவனுக்கு தாங்க அந்த இயக்கத்தை உருவாக்குனாரு. ஏன் இப்படி போகுது இயக்கம்? ஏன் கூட்டணி கட்சியில மதிக்க மாட்டேன்றீங்க? முன்னாடி கூட்டணின்னு சொன்னா தலைவர் கலைஞர் காலத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் சங்கரையா, வா மாணிக்கம், மூக்கியா தேவர் எல்லாம் நிற்பாங்க மேடையில.
இன்னைக்கு நீங்க எந்த மேடையிலும் ஒன்னா இல்லை. நீங்க ஒன்னா இருந்தாலும் தொண்டர்கள்ட்ட இவ்வளவு சோர்வு இருக்கு, இந்தியா கூட்டணியில இவ்வளவு சோர்வு இருக்கு. ஆனா அனைத்தையும் மீறி மதவாத சக்தியான பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது. அதுக்கு எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து எங்க உயிரை பணை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கம், அருந்ததி அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் போராடிட்டு இருக்கிறோம். திருப்புரம் ஒன்று இஷ்யூல தளபதி அதை பத்தி பேச சொல்லுங்க பாப்பா. மாவட்ட செயலாளர் மூர்த்தியை பேச சொல்லுங்க. மூர்த்திக்கு என்ன தெரியும்? நல்லா பத்திரப்பதிவுத்துறையை கொடுத்துருக்கீங்க, வணிக வரித்துறையை கொடுத்துருக்கீங்க. இது அடிச்சு கொடுக்கறது பெரிய விஷயமா? யாரும் கொடுக்கலாம். அதனால நிலவரம் மோசம். இன்னைக்கு பொது அரசியல் கட்சி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வலதுசாரிகள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப பாருங்க, மதுரை இந்த முக்குளத்தூர் அமைப்பு, நான் எல்லா சமூகத்துக்கும் கொள்ளு கொடுக்குறவன். ஆனா முக்குளத்தூர் சமூகத்துக்கு கொள்ளு கொடுக்க இன்னைக்கு ஆள் இல்லை. மிகப்பெரிய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம், நேதாஜியால் தொடங்கப்பட்டு முத்துராமலிங்க தவிரால் கட்டி காக்கப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இன்னைக்கு திமுகவுலையும் இடம் இல்லை. அங்கேயும் வலதுசாரியாக இருக்க போய் பிஜேபிக்கு போனீங்க. 10.5% இடஒதுக்கீட முக்குளத்தூர் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த எடப்பாடியை போய் ஆதரிச்சிங்க. அங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும், நம்முடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழ் மாநில பிரிவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் எடப்பாடி ஆதரிச்சார். நம்முடைய அகில இந்திய குழு தேவராஜன், ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் ஆதரிச்சிங்க. தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் நம்முடைய சங்கிலி ஆதரிச்சாரு. நம்முடைய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் அம்மாசி திமுகவை ஆதரிச்சாரு. பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் முருகன்ஜி அதிமுகவை ஆதரிச்சாரு. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் திருமாறன் பாஜகவை ஆதரிச்சாரு. தமிழ்நாடு தேவர் பேரவை முத்தையா தேவர் அதிமுகவை ஆதரிச்சாரு. மருது சேனை சகோதரர் ஆதிநாராயண அதிமுக ஆதரிச்சாரு. நேதாஜி சுபாஷ் சேனை மகாராஜன் அதிமுகவை ஆதரிச்சாரு. அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் மூர்த்தி தேவர் திமுகவை ஆதரிச்சாரு. மூவேந்திர முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையார் திமுகவை ஆதரிச்சாரு. மூவேந்திர முன்னணி டாக்டர் சேதுராம அதிமுக ஆதரிச்சாரு. தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் மதுரை செல்வம் திமுகவை ஆதரிச்சாரு. பூலித்தேவர் முன்னேற்ற கழகம் பவானி முருகன் அவர் ஆதரிச்சாரு. பிஎம்டி இயக்கம் இசைக்கு ராஜா ஆதரிச்சாரு. இவ்வளவு அமைப்பு இருந்த தத்தனேரி கார்த்தி அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. இத்தனை அமைப்பு வலதுசாரி பாஜக அதிமுக திராவிட முன்னேற்ற கழக இடதுசாரி அமைப்பு, இத்தனை அமைப்புகளை யாராவது ஒருத்தர் கூட ஏன் சீட்டு தரல? காரணம் என்னன்றத இந்த ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு உணரணும். இந்த அண்ணா திமுக திமுகவும் ஏன் இந்த முக்குளத்தோர் மக்களை, அருந்ததிய மக்களை பழிவாங்கிற மாதிரி, விடுதலை சிறுத்தைகளை பழிவாங்கிற மாதிரி, பொதுவுடைமை இயக்கத்தை பழிவாங்கிற மாதிரி? நான் சொன்ன பொதுவுடைமை இயக்கம் இல்லாத தேர்தலே இல்லை மதுரையில். வரலாறை மாத்துறீங்க. அது மாதிரி இந்த ரெண்டு இயக்கங்களுமே இந்த ஃபார்வர்ட் பிளாக் முக்குளத்தூர் அமைப்பை ஒரு சீட்டு கூட கொடுக்கல. இந்த சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட வந்து எம்எல்ஏ உட்கார முடியாது முக்குளத்தூர் அமைப்பில். காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போன்று அவர் சாதி அமைப்பா நடத்தல. ஈழ பிரச்சனையா பிரபாகரனோடு நிற்கிறார், இந்தியர் பிரச்சனையா கொள்ளு கொடுக்கிறார். ஓபிசி மக்கள் நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்தாலும் திருமாவளவனுடைய குரல் சங்கநாதமாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறது. மொழி பிரச்சனையா, நீட்டு பிரச்சனையா, விலைவாசி உயர்வா, ஆணவ படுகொலையா, அனைத்து பொது பிரச்சனைக்கும் அதை ஒரு பொது கட்சியாக மாற்றுகிற காரணத்தால், அவரை தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிற காரணத்தால் விடுதலை சிறுத்தைகளை அழைக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக ஃபார்வர்ட் பிளாக் உருவாக வேண்டும். அது ஒரு இடதுசாரி அமைப்பு. நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். வலதுசாரி அமைப்புல தான் திருமாவளவன் இருந்தாரு. பிரதமர் வரைக்கும் மேடையில் ஏத்துனாங்க, நம்மளால பாராட்டணும், வரவேற்கிறோம்.
ஏன் மதுரை மத்திய தொகுதியில் திருமாறனை கொண்டு வந்து போடாம எதுக்கு யாரு சுந்தரை கொண்டு வந்து 100 கோடி ரூபாய் பேரம் ஏசி சண்முகம். அப்ப எங்க நிக்குது? சாதாரணவன் சாமானியனுக்காக கட்சி இல்ல, எந்த கட்சியும் இல்ல. நீங்க இதையே யாரும் எடுத்து பேசுமா? பசும்பொன் பாண்டிய ஒரு ஆள் தான் பேசுறேன். அருந்ததி அமைப்புகள்ல பேச மாட்டேன்றாங்க. பாதிக்கப்பட்டவர் பேசணும்ல. ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பிலும் பேச மாட்டேன்றாங்க. ஏதாவது தேர்தலுக்கு செலவுக்கு வாங்கிட்டு போயிடலாமா, அதாவது வாங்குமா? நான் இப்ப உறுதியான முடிவு எடுத்துட்டேன். எங்களை மதித்தால் மதியாதார் வாசலை மிதியாது. சுயமரியாதையும் பகுத்தறிவும் தான் நம்முடைய பாதை. அதான் பெரியார் கற்றுக் கொடுத்த பாதை. ஏன் ஒருத்தர் சுயமரியாதையும் பகுத்தறிவும் இழக்கிறானோ அவன் தன்மானத்தை இழப்பான். அவன் தன்மானத்தை இழக்கிறனால இனமானத்தை இழப்பான். இனமானத்தை இழக்கிறனால ஈனப்பிழா போயிடுவான். அதனால நம்முடைய குரலை ஒழிப்போம். நாங்க எந்த சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலுவா நிற்போம். நாளைக்கு நீங்க கொடுத்துருக்க சிவகங்கை வேட்பாளர் வரமாட்டாரு. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரு. அதே மாதிரி நத்தந்தூரில் நிற்கக்கூடிய RSS கூடிய ஆள். நாங்க நத்தந்தூர்ல கடுமையாக வேலை வைப்போம், தோற்கடிப்போம். யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நாங்க இந்தியா கூட்டணி கிடையாது. 10 தேமுதிக தொகுதியில் நாங்க இந்தியா கூட்டணியில் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு பேசுறேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி உதயசூரியன் வாக்குச்சாவடி தான். அது எனக்கு மாற்றம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு சிங்கம் பாயும் சீரும். நாங்கள் சனாதனத்தை எதிர்த்து புலிகளோடு, தமிழ் புலிகளோடு, அருந்ததிய புலிகளோடு பாய்வோம். சனாதனத்தை எதிர்த்து திமுகவோடு இணைந்து, அதே போன்று சிறுத்தையோடு சேர்ந்த சிங்கம் கர்ஜிக்கும். சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் சங்கநாதம் விடுவோம், முரசொலியாய் ஒழிப்போம். அது யாரோட வந்தாலும் சரி, நாங்க தமிழ்நாட்டில் கால் பதிக்கூடாதுன்னு சொல்றோம். அறிவாலயத்திலே நீங்க சனாதனவாதி நத்த வேட்பாளர் கால் பதிக்க வச்சுட்டீங்க. சட்டமன்றத்தில் உங்களால் தான் ராஜா கால் பதிச்சான். திமுகவால தான் கால் பதிக்க முடிஞ்சு சட்டமன்றத்தில். அந்த வரலாறு தவிர செஞ்சிருக்கிறோம். இது இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறேன். தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். அறிவாலயத்தில் கால் பதிக்க விடலாமா? நாளை வெற்றி பெற்றால் 10 தேசிய முற்போக்கு திராவிட கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு துணை நிற்பார்களா? நீட்டுத் தேர்வு நிலை என்ன? மும்மொழி கொள்கை ஆதரிக்கக்கூடியவர்கள், பெட்டிக்காக எங்கும் செல்லும், ஒரே நேரத்தில் 3 கட்சி தலைவர் பேசக்கூடியவர்கள். நாங்கள் இப்படிப்பட்ட அசிங்கமான கலாச்சாரத்தை வேறொருப்போம். நாங்கள் கலைஞர் வழியில், எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில், லேடியா மோடியான்னு கேட்டாங்க அம்மா. எம்ஜிஆர் RSS இயக்கத்தை தடை செய்யும் சொன்னார். பெரியார் பயிற்சி பற்றில் வளர்ந்து கொண்டதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அண்ணாவின் தம்பி என்பதில் பெருமையாக கருதுகிறோம். தளபதி ஸ்டாலின் தளபதி நாங்கள் சிப்பாய் என்று பெருமையாக கருதுகிறோம். இளைய தளபதி உதயநிதியை நாங்கள் வார்த்தெடுக்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் கோடான கோடி பிளாக் மணி வச்சிருக்கிறவங்களையும் சந்தர்ப்பவாதிகளையும் RSS காரணையும் வேதனை எங்களுக்கு. பெரியார் பயிற்சி பட்டறையில் வளர்ந்த எங்களை புறக்கணித்து விட்டு RSS பயிற்சி பட்டறையில் வளர்ந்ததுக்கு எப்படி நீங்க சீட்டு கொடுக்க முடியும்? இதுக்கு சீட்டை குறைக்கலாமா? கம்யூனிஸ்ட் கட்சியோட இதுக்கு விடுதலை சிறுத்தை சீட்டை குறைக்கலாமா? சங்கநாதம் வைகோ கொள்கையில உயரமானவர், கொள்கை லட்சியவாதி. ஆனால் ஏன் அமைதி காக்கிறார்? உண்மையை உடைக்க வேண்டும். திமுகவை சிறுமைப்படுத்த அல்ல, ஒருபோதும் திமுகவை சிறுமைப்படுத்த மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் திமுக விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இது மாதிரி நடவடிக்கையை எங்களை அழைத்து பேசினால் நாங்கள் அறையில் பேசுவோம். அழைத்து பேசுற நேரத்தில் அம்பலப்படுத்தும். அது எங்க கடமை. நான் பெட்டி வாங்கிட்டேன், ஏன் அமைதியா இருக்காரு, சீட்டும் கொடுக்கல, உங்களை மதிக்கவும் இல்லை, ஏன் அமைதியா இருக்குன்னு என் தொண்டன் கேட்பான், நாடு கேட்பான். நாங்க நாட்டுக்கு எங்க நிலைமையை அம்பலப்படுத்தி ஆகணும், சொல்லி ஆகணும். ஆனா சனாதனத்தை வேற இருப்போம், திமுகவுக்கு ஆதரவா இருப்போம். இந்த இடங்கள் தான் இந்த நிலைமை. ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டணி வச்சிருக்காங்க திமுகக்குள்ளே. அதிமுக முன்னாள் அமைச்சரோட, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திமுக கூட்டணி இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த முற்போக்கு முக்குளத்தோர் அமைப்புகள்லாம் யோசிங்க. நீங்க வலதுசாரியா போனாலும் உங்களை மதிக்க மாட்டேன்றாங்க,
இடதுசாரியா இருந்தாலும் மதிக்க மாட்டேன்றாங்க. அப்ப நாம ஒரு முடிவுக்கு வரணும். சமூக நீதி களத்துல முக்குளத்தோடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இல்லாம இருக்கக்கூடாது, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் சரி, அது திருமாறா இருந்தாலும் சரி, முருகன்ஜியா இருந்தாலும் சரி, கதிரவனா இருந்தாலும் சரி, எனக்கு தேவை அந்த மக்களின் சமூக நீதியின் குரலாக சட்டமன்றத்தில் எந்த வடிவத்திலும் இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் ஒரு உரிமை குரலை குரலை நெசுக்கிறான். இந்த முக்குளத்தூர் மக்கள் உணரணும். அது மாதிரி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் போது சொன்னாரு. என்ன சொன்னாரு? கொடநாடு கொள்ளை வழக்கை குற்றவாளியை தப்பிக்க விட மாட்டேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சட்டமன்றத்தில் பேசினாரு. 5 ஆண்டு காலம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அம்மாவின் தொண்டர்கள், அதிமுக தொண்டருடைய கோரிக்கை. அதே போன்று தூத்துக்குடியில 13 பேரை காக்கை குரல போல சுட்டுக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில போட்ட அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு முதலமைச்சர்கிட்ட. ஏன் நடவடிக்கை இல்லை? அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க ஏன் பதவி ப்ரமோஷன் கொடுத்தீங்க? அதே போன்று ஆறுமுக விசாரணை கமிஷன், நம்முடைய புரட்சித்திலே அம்மா அவர்களுடைய மரணத்திலே சந்தேகம் இருக்கின்ற விசாரணை கமிஷன் அறிக்கை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, அதுவும் கிடப்பில் கிடக்கு. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அது மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை நாங்கள் விசாரிப்போம் சொன்னீங்க. அந்த பணத்தெல்லாம் கொண்டு கருவூலத்தில் சேர்ப்போம் சொன்னீங்க. ஏன் முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கல? எல்லாம் கூட்டு, மூர்த்தியோட உதயகுமார் கூட்டு, திண்டுக்கல்ல வேற கூத்து கூத்து கூட்டு, அதான் நடவடிக்கை இல்லையா? கேள்வி இருக்கு. ஏன் நடவடிக்கை இல்லை? சாதாரண முத்து என்ன இருந்தாரு? சாதாரண டீ கடை முத்து. பொன்முத்துராமலிங்கம் இருந்தாரு, சாதாரண வக்கீல். பசுமுன் பாண்டிய வக்கீல். இதுதான் திமுக அடையாளம். சாதாரண சாமானியோட இருந்தான். இப்ப யார் மாவட்ட செயலாளர்? 7 மலை வச்சிருக்கணும், 7 குவாரி வச்சிருக்கணும், 7 பங்களா வச்சிருக்கணும், 200 ரூபாய்க்கு நிலம் வச்சிருக்கணும், 500 ரூபாய்க்குள்ள தோப்பு வச்சிருக்கணும். இவங்கதான் மாவட்ட செயலாளர். சாதாரண சாமானியமான டீ கடை முத்து அழகடியில் திராவிடன் தேநீர் காப்பி நிலையை வச்சிருந்தார். இந்த இயக்கத்தை கொண்டு போய் வைக்கலாமா? இதெல்லாம் எங்க மனசுல இருக்கு. ஆனா தளபதி ஸ்டாலினுக்காக பொறுத்துக்கிட்டோம். இப்ப நாங்க ஏன் பொங்கி எழுதுறோம்னு கேட்டா, திமுகவை வீழ்த்த இல்லை. திமுக யாராலும் வீழ்த்த முடியாது. ஜனநாயக இயக்கம். அண்ணாவை ஒரு முறை பொதுக்குழு கேள்வி கேட்டாரு. அண்ணா அண்ணா இருந்த சேர்ல இருந்து இறங்கி எழுத்து உட்காந்துக்கிட்டாரு. அந்த பொதுக்குழு உறுப்பினர் சொன்னதுக்கு அண்ணா பதில் சொல்லி அவர் விளக்கம் சரின்னு சொன்னது கூட சேர்ல உட்காந்து. அப்படிப்பட்ட இயக்கத்தை தெரிஞ்சு வந்தவங்க நாங்க. இன்னும் சமூக நீதி களத்துல போராட வேண்டும். இந்த இயக்கம் வலுவா இருக்கொண்டுக்காக பேசுறேன். கொள்கைவாதிகளை வார்த்தெடுங்க. மக்கள் இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் நான் மட்டும் பேசுறேன். உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்வி, ஏன் திமுகவை ஆதரிக்கின்ற கேள்வி, ஏன் திமுகவை எதுக்கல? இந்த இதெல்லாம் இருக்குல்ல, மதுரை மாநகராட்சி ஊழல் தானே. நம்ம ஆட்சியில ஊழல் வழக்கில் உழுதுக்கு போட்டோம்ல மேயர் வீட்டுக்காரர். என்ன காரணம்? ஏன் முக்குளத்தோர் சமூகத்துல மூர்த்தி அவரை தவிர்த்து விட்டு வேற யாரும் வளர்க்க மாட்டேன்றார் மதுரையில்? ஏன் பொன்முத்துராமலிங்கம் வளர்த்தாரு? ஏன் முத்து வளர்த்தாரு? ஏன் பசுமன் பாண்டியை வளர்த்தேன்? எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. இவங்க பயப்படுறாங்க. மந்திரி பதவி மந்திரி பதவி மந்திரி பதவி கூட்டு. அப்ப நாளைக்கு இது திமுக தலைமையை தாக்காதா? இந்த ஜனநாயக ஆரோக்கியமற்ற முறை தாக்காதா? இதெல்லாம் யோசிங்க. எல்லா மாவட்டத்திலையும் கோஷ்டி பூசல் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் தொண்டர்கள்ட்ட இணக்கம் இல்லை. 15,000 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க திமுக மட்டும். தொண்டர்கள்ட்ட இணக்கம் இல்லை. ஏன்னா குடும்ப பாசனோடு கலைஞர் திமுக வளர்த்தார், தளபதி ஸ்டாலின் வளர்த்தீங்க. இன்னைக்கு அது மாதிரி இல்லை. எல்லாம் உள்ளடி வேலை. நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நடந்திருக்காது. 3 தடவை தோத்த மணிமாற மாவட்ட செயலர் எப்படி நீடிக்கிறாருங்க? திருப்புரம் திமுக வேட்பாளர் இப்ப யாரு? ராஜன் செல்லப்ப எழுத்து வெற்றி பெற முடியுமா? மேற்கு தொழில் திமுக வேட்பாளர் யாரு? பினாமியா போடுறீங்களே. ஒரு ஜெயராம இந்த இயக்கத்துக்கு பாடுபடலையா? மன்னன் போயிட்டாரு. அதனால கட்சிக்கு உழைச்சவங்களை பாருங்க, தோழமை கட்சியை பாருங்க. இதே நிலைமை நீடிச்சா முற்போக்கு சிந்தனையாளர்கள் நாங்க இல்லாம சட்டமன்ற தேர்தலில்
நடத்த முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை சக்தியா நாங்க வளர வேண்டிய சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். நாங்க எங்க ரத்தத்தில் திராவிட இயக்கம், எங்க ரத்தத்தில் ஊறி போனது பெரியார் சிந்தனை, அண்ணா சிந்தனை, கலைஞர் எழுத்து. அதனால எங்களை போன்றவர்களோட புறந்தல்றது கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து உலகம் என்பது ஒரு சின்ன சாதாரணமா வந்துருச்சு, ஒரு குடையின் கீழே வந்துருச்சு, தட்டினா வந்துருது எல்லா செய்தி. இப்ப நான் சொன்ன செய்தியெல்லாம் யாரும் பேச முடியாம இருக்காங்க, அவ்வளவுதான். இது எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் துணிச்சலா பேசுறேன். எனக்கு எந்த பயமும் நீ யாரும் மிரட்ட முடியாது. நான் எந்த மிரட்டலுக்கு அஞ்சாதவன். நான் ஒண்ணு பெரியார் தொண்டை. ஆனா எதையும் பேசிதான் தீருவேன். அம்பலப்படுத்த வேண்டிய அம்பலப்படுத்திதான் தீரணும். ஆதரிக்க வேண்டியது ஆதரிச்சுதான் தீரணும். அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைப்போம், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போம். எதிர்கால அரசியல் அதான் நடக்கும். அதனால கீழே வந்து தோழமை கட்சிகள் எல்லோரும் மனம் புளிங்கி இருக்கிறாங்க செய்தியை இந்த பேட்டி வாயிலா சொல்றேன். போன தடவை 5 தொகுதி முதல்ல தோக்கும்னேன், இப்ப 6 தொகுதிக்கு மேலானாலும் ஆகலாம். கவனம் செலுத்துங்க, தேர்தல் ஆரம்பம். கவனம் செலுத்த வேண்டியது இந்த பேட்டி அளிக்கிறேன். அதனால நான் தவறான முறையில சில பேர் சொல்லுவேன் சங்கி. நாங்க எதுக்கு சங்கிக்கு போறோம்? சங்கி சங்க இருக்கிறது எங்க வேலை. சங்கிய கால் பதிக்க கூடாது. எங்க அம்மா இறந்தாங்க அண்மையில். நான் வந்து அந்த சாஸ்திர அடிப்படையில் தலை மயிர் எடுக்கல. அப்போ இன்னொரு சொன்னேன், சேர்ந்து சொன்னேன், சங்கி யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. பாஜக கட்சிக்காரனுக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். நான் அந்த அளவுக்கு கொள்கை உறுதியானவன். அது மாதிரி தளபதி ஸ்டாலின் வந்து பாண்டே வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு உடனே போயிடுறாரு. எச் ராஜா ஸ்டாலின் குடும்பத்தை தரக்குறவா பேசுறான். அவனை உடனே 4 தடவை பார்க்கறது. சீமான் வந்து கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதினு சொல்றாரு. அவரை வீட்டுக்கு நடுவுக்கு இருந்து உட்கார வைக்கிறது. நான் மதுரைக்கு சென்னைக்கு தற்செயலா வரும்போது சேப்பாக்கம் கலைவாணர் ரங்கத்தில் கலைஞருக்கு மெரினாவில் வேணா நினைவு சின்னம் வைக்கிறது சம்பந்தமாக அரசாங்கம் கருத்துரிமை கூட்டம் போட்டிருந்தாங்க. நான் யதார்த்தமா போனேன். நான் கலைஞருக்கு வேணா நினைவு சின்னம் வைத்தால் உடைப்பேன்னு சொல்றான். நான் அதே மேடையில் ஏறி உடைத்தா உன் மண்டை உடைப்பேன்னு சொன்னவே பசுமோன் பாண்டியன். நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு இல்லை. கலைஞர் எழுத்தால் நான் சுயமரியாதவன், கலைஞர் எழுத்தால் நான் திராவிடனானவன், கலைஞர் எழுத்தால் நான் பகுத்தறிவானவன். அந்த நன்றிக்காக சொன்னேன். யாராவது சொன்னாங்களா? அப்ப கலைஞருடைய பேனாவன் சின்ன நினைவு உடைப்பேன்னு சொல்றவன அங்கீகரிப்பீங்க, எச் ராஜாவை அங்கீகரிப்பீங்க, பாண்டேவை அங்கீகரிப்பீங்க, அவங்க அப்ப எஸ்வி சேகர் அப்பன் பேர்ல தெரு வைப்பீங்க. திராவிட இயக்கத்துக்கு காலமெல்லாம் உழைத்தவர்களை மதிங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.